ஹாய் ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஸோ வெல்கம் பேக் டு இஜேஸ் பர்ட் ஃபார்ம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, ப்ரோ எப்படி ப்ரோ சிங்கிள் பேருக்கு சிங்கிள் கேஜி ப்ளஸ் பாட்டு எப்படி செட் பண்ணுறது, அதை பற்றி தான் நம்ம இந்த ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ண நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேஜிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா லவ் பேர்ட் கேஜி சிங்கிள் பேரோட வித்து சைஸோட. ஸோ எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னு உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் பானை, லவ் பேர்டுக்கு வந்து பானையோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீடிங் பாக்ஸோட சைஸு தான். ஸோ பார்த்துக்குங்க, லவ் பேர்டுக்கு வந்து இந்த மாதிரி ப்ரீடிங் பாக்ஸ் தான் செட் பண்ணோம். உதாரணத்துக்கு நான் பானையை வைக்கணும் ப்ரோ என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து நார்மல் பானை செய்கிறவங்கள்ட்ட போய் கேட்டிங்கனாவே லவ் பேர்டு பானை வேணும்னு கேட்டாவே அவங்க வந்து லவ் பேர்டு ப்ரீடிங் பானை வந்து கொடுப்பாங்க. அதை நீங்கள் கேஜில் மாட்டலாம். இல்லை என் பேர்டு வந்து இதில் முட்டை வைக்கும் ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் வந்து இதை வந்து கேஜோட கார்னரில் தான் வைக்கணும். சென்ட்ரல்லையோ அந்த மாதிரி பகுதியிலையோ நம்ம வைக்கக்கூடாது. எதனாலும் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஃபுட்டு வைக்கும் போது கை உள்ளே போகும்போது அந்த பயத்திலே வந்து முட்டைக்கே அடுத்த அடையில் உட்காராது. ஓகேங்களா? அதனால பயத்திலே தான் இருக்கும். நம்ம கார்னரில் வச்சிட்டோன்னா எப்போ வேணுமோ போய்க்கும், எப்போ வேணாலும் வந்துக்கும். அதனால் நம்ம கார்னர் பொசிஷனை சூஸ் பண்ணி வச்சிடுறோம். ஓகேங்களா? ஸோ லவ் பேர்டுக்கு கேஜி, சிங்கிள் பேருக்கு வந்து கேஜின்னு சொல்லிட்டேன். இப்போ காக்டெயிலுக்கு சிங்கிள் பேருக்கு கேஜி வித் சைஸோடு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் காக்டெயில் இந்த சைடில் போட்டிருக்கிறது எல்லா பேர்டுக்கும் வந்து இந்த கேஜ் வந்து சூட் ஆகும். இது பேரும் நீங்கள் வளர்க்கலாம், இல்லை சிங்கிள் இருக்குன்ற பட்சத்தில் சிங்கிள் கூட நீங்கள் வளர்க்கலாம். ஓகேங்களா? இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சும்மா நார்மலாக வெப்சைட்டில் தான் நான் பார்த்தேன். இதோட சைஸு வந்து நீங்கள் நார்மலாக நீங்கள் சர்ச் பாரில் போய்ட்டு காக்டெயில் கேஜின்னு போட்டாவே வந்துடும். ஓகேங்களா? இது இல்லைனா நீங்கள் பெட் ஷாப்பில் சிங்கிள் பேருக்கு உண்டான கேஜ் இருக்கும், நீங்கள் அதை வாங்கி வச்சுக்கிறது நல்லது. இல்லை எனக்கு வந்து அவ்வளோ பட்ஜெட்டுக்கு 1000 ரூபா பட்ஜெட்டுக்கு என்னால் போக முடியாது, அதுக்கு ஏதாவது சிம்பிளாக ஒரு மெத்தட் சொல்லுங்கன்னா நான் அடுத்த வீடியோ மேக் பண்ணி போடுறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பேசிக்காக சிங்கிள் பேருக்கு என்ன சொல்ல முடியுமோ அது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் 2 நிமிஷத்தில் உங்களுக்கு வந்து முடிக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து காக்டெயிலோட ப்ரீடிங் பாக்ஸை நம்ம இப்போ வந்து பார்த்துடலாம் வித் சைஸோட. இது எங்கே மாட்டணும்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கேஜி சைடு இருக்குது இல்லையா கார்னரில், இதுக்கும் கார்னர் தான். எதனாலன்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம தனியாக வைக்க போகும்போது டிஸ்டர்பன்ஸ் ஆகிட்டுனா முட்டை வைக்கிறது ரொம்ப கஷ்டம். காக்டெயிலை பொறுத்தளவு லவ் பேர்டை பொறுத்தளவில் முட்டை வச்சிரும், பட் ஆனால் அடையில் உட்காராது. காக்டெயிலை பொறுத்தளவில் இதுதான் பிரச்சனை. ஸோ இதுதான் காக்டெயில் ப்ரீடிங் பாக்ஸு. ஃபுல் டீட்டெயில்ஸாக நான் போட்டிருக்கேன். யாருக்காவது ப்ரீடிங் பாக்ஸ் மேக் பண்ணணுனாலும் இதை வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக வந்து மேக் பண்ணிடலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென் பை ஃப்ரம் ஏஜஸ். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா காக்டெயில் ப்ரீடிங் பாக்ஸோட சைஸ் தான். புரியலன்னா இதையும் செக் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென் பை ஃப்ரம் ஏஜஸ். ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஷேர் பண்ணி விட்டு பாருங்கள் நண்பா.